ஸோ அடுத்த அமேசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அந்த தண்ணி குடிக்காம யாராலுமே கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் வந்து கண்டிப்பாக பாட்டில் தண்ணி வந்து நிறைய குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற பாக்டீரியா தான் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்பில் வர தண்ணி விட பாட்டிலில் நம்ம குடிக்கிற தண்ணியோட பாக்டீரியா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், நல்ல கௌரவங்கள், திடீர் சந்திப்பு, எதிர்பார்க்காத நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது போன்ற நல்ல விஷயங்கள் மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி, பெரும் கௌரவமும் அனுகூலமும், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் மாற்றம், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு போன்ற விஷயங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி போன்ற நல்ல விஷயங்கள் சகல விதத்தில் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். நிதானம் பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்படும் என்பதனால் மிக மிக கவனம். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். தோல் சம்பந்தப்பட்ட நோய் உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. கண்டிப்பாக சுபகாரியத்திற்கு உண்டான தடைகள் நிவர்த்தி, நல்ல செய்தி திடீரென்று ஏற்படும். குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷம், அபிவிருத்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத இது ஏன் செய்தோம் என்று நீங்களாக குழம்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. எனவே நிதானத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பெரிய அளவு முதலீடுகள் போன்ற விஷயத்தில் குடும்பத்தாருடன் நல்ல நண்பர்களுடன் ஆராய்ந்து செய்வதே நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் போய் மனம் விட்டு பேசுவது நன்மை, பதுங்கினால் பெரும் பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல நாள். எடுத்தன் கவிழ்த்தன் என்று இல்லாமல் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள், புது தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதையும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அதே சமயம் திடீரென்று புது தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன்கள், மேலும் அவார்டு போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான உத்தரவாதங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, மனதிற்கு ஒரு சந்தோஷ அமைப்பு, எந்த பயணங்களும் அனுகூலங்கள். சுபகாரிய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம்.
தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். காலை 10:11 வரை சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது. அவசர கதியில் ஞாபக மருதியில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நன்மை. ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீர்கள். உடைமைகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். காலை 10:12 சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஞாபக மருதி மிக கவனம். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை மூட்டுக்கள் போன்ற விஷயங்கள் மிக மிக கவனம். வழுக்கலான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்களில் மிக எச்சரிக்கை. எல்லாவற்றிலும் நிதானம், யோசித்து சொல்லுங்கள். ஞாபக மருதி இருப்பவர்கள் நோட்டில் எழுதி வைத்து காரியங்களை ஆரம்பிப்பது நன்மை தரும். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், பயணங்கள், தொடர்ச்சியாக அனுகூலங்கள், தொழில் அமைப்பு, வியாபாரம், பணம் போன்ற விஷயங்கள்லாம் சந்தோஷமான அமைப்பு காணப்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் இவ்வளவு ஆவேசப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? குறிப்பாக கணவன் அல்லது மனைவியை, துணை அல்லது துணைவியை தேவையில்லாத மற்றவர்களுக்கு முன்னாடி கோபதாபப்படுத்துவது, அவமானப்படுத்துவதெல்லாம் நிம்மதியற்ற தன்மையும் பெரும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 7.5 சனியில் வெளிவட்டாரத்தில் எல்லாம் கிடைப்பதற்கு வெளிவட்டார கௌரவத்திற்காக குடும்பத்தை கொள்ளை விட்டு விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தம் அனுகூலங்கள், பயணங்கள், ஏற்றங்கள், மறைமுக எதிரிகள் பலம் முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுகிறது. வங்கிகளின் அனுகூலங்கள் காணப்படுகிறது. புது ஒப்பந்தங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. திட்டமிடாத செய்யக்கூடிய பல விஷயங்கள் கூட பெரிய அளவு வெற்றியும் சந்தோஷத்தையும், பணத்தகராறில் பணப்பிரச்சனைகள் தீர்ந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான முடிவை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய வாக்குவாதத்தில் மிக கவனம். எடுத்த காரிய ஜெயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. தனித்தட்ட முறையில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் எல்லாவற்றிலும் சிறிது மாசி மாதம் வரை நிதானத்துடன் இருப்பதே நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. ரகசியங்கள் மிக மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகளை சாதாரணமாக நினைத்து தேவையில்லாமல் மற்றவர்களுடன் பேசி பிரச்சனை பெரிதாக்காதீர்கள். சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயமெல்லாம் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பிறகு பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாம் நபர்களை தலையிட அனுமதிக்காமல் இருப்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் யோகத்தை தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, பண விஷயத்திலெல்லாம் அனுகூலமான அமைப்பை காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய தேகாரக்கும் மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ ஓகே யூவர்ஸ், இன்னைக்கு டெய்லி லைஃப்ல இருக்கிற நிறைய டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.